ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். உங்கள் வீட்டு இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா பல்லு வலியை நம்ம எப்படி 5 நிமிஷத்தில் கிளியர் பண்ணுறதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தால் கண்டிப்பாக போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோ போடணும் அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். வீடியோ தவறாமல் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பல்லு வலியை நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு நம்ம எப்படி கிளியர் பண்ணுறதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். பல்லு வலின்றது எப்போ வரும்னு நம்மளுக்கு தெரியாது. டே டைமில் வரலாம், நைட் டைமில் வரலாம். அப்படி எந்த டைமில் வந்தாலும் நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு நம்ம பல்லு வலியை எப்படி கிளியர் பண்ணுறதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு 3 பொருள் தான் தேவை. நம்ம வீட்டில் கண்டிப்பாக இந்த பொருள்ன்றது இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பூண்டு. இந்த பூண்டு தோல் உரிச்ச பூண்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உப்பு, கல்லுப்பு வேணாலும் எடுத்துக்கலாம், இல்லை சால்ட் உப்பு வேணுனாலும் எடுத்துக்கலாம். நான் தூளுப்பு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் மிளகு. இந்த மிளகு 5 மிளகு மட்டும் எடுத்துக்கோங்க. ஏன்னா இது அதிகமாக போட்டால் நம்ம அந்த காரத்தை நம்மளால தாங்க முடியாது. அதனால தான் 5 மிளகு மட்டும் எடுத்துக்கிட்டோம். இப்போ இந்த ரெமெடி எப்படி தயார் பண்ணுறதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்ப்போம். இப்போ இந்த மாதிரி ஒரு வெள்ளை துணி ஒன்று எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி துணியில் இந்த ஒரு பூண்டு எடுத்துக்கோங்க. தோல் உரிச்ச பூண்டு ஒன்று எடுத்துக்கோங்க. அந்த துணியில் வச்சுக்கோங்க. அப்போ இந்த மிளகு 5 மிளகு எடுத்துக்கோங்க. நான் 5 மிளகு மட்டும்தான் எடுத்திருக்கேன். ஏன்னா காரம் தாங்க முடியாது, அதனால தான் 5 மிளகு எடுத்திருக்கேன். அந்த 5 மிளகையும் அந்த வெள்ளை துணியில் அந்த பூண்டு கூட சேர்த்துக்கோங்க. இப்போ உப்பு ஒரு டீஸ்பூன் அளவு உப்பு எடுத்துக்கோங்க. இப்போ இதை என்ன செய்யணும்னா, இது நல்லா இடிச்சுக்கணும். ஏன்னா அந்த ரசம் வர வரைக்கும் காய்ச்சம் பாருங்க. அந்த மிளகு, அந்த உப்பு எல்லாமே இப்படி இடிச்சுக்கோங்க. இது மாதிரி இடிச்சுமாக்கும் அந்த பூண்டில் இருக்கிற ரசம் வெளியே வந்தோடனே அந்த உப்பெல்லாம் கரைஞ்சிரும். இப்போ இந்த துணியை இந்த மாதிரி வச்சு நீங்கள் இங்கே லப்பராச்சு போடலாம், இல்லைன்னா ஒரு நூலை வச்சு கட்டிக்கோங்க. இப்போ நான் நூலை வச்சு கட்டி உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி நூல் வச்சு கட்டிக்கோங்க. இந்த மாதிரி கட்டின பின்னாடி எக்ஸ்ட்ரா இருக்கிற துணியை கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த நம்ம இதை பல்லில் வைக்க போகிறோம். அதனால தான் துணி அதிகமாக இருந்தால் நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. அதனால தான் எக்ஸ்ட்ரா இருக்கிற துணியை நான் கட் பண்ணிட்டேன். இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இதை எங்கே வைக்கணும்னா, பூச்சிப்பல் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல இந்த இதை வச்சு அந்த பூச்சிப்பல் மேலே இப்படி வச்சு பல்ல 2 இப்படி கடிச்சுக்குங்க. இப்படி கடிச்சமாக்கும் அதில் இருக்கிற ஜூஸு வெளியே வரும். இப்போ தெரியும் நினைக்கிறேன். இந்த பாருங்கள், இது மாதிரி இந்த ஜூஸ் அது பூச்சிப்பல்லுக்குள்ளே போனதுமே அந்த வலியெல்லாம் கிளியர் ஆயிரும். ஒரு வாரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ட்ரை பண்ணி தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெமெடி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறையா பேர் பார்க்குறீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ். எங்களுக்கு இது மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் பார்த்தா எங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். நாங்கள் இன்னும் இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோவை நாங்கள் இன்னும் போடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு தவறாமல் சந்திக்கிறேன். டாடா, பாய், டேக் கேர்.